குடிச்சு அவங்களுடைய வயிறு அழுகி போய்விட்டால் அவள் விபச்சாரி. எப்படிப்பட்ட சட்டம் பாத்தீங்களா? இப்படிப்பட்ட கேவலப்பட்ட சட்டத்தை வைத்திருக்கக்கூடிய நீங்கள் சொல்றீங்க நாங்க இந்த மாதிரி மோசம். இது செட்டிங், இது செட்டிங் பண்ணி இல்லாத பொல்லாத இட்டு கட்டி சொல்லி இருக்கிறார். அவர் சொன்ன எல்லா அதிசயமே இப்ப வரிசையா வரும். ஒரு விஷயத்தை தான் உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்காக எடுத்து காட்டுறேன். இப்படி செட்டிங் பண்ணி இவர் சொல்லியிருக்காருன்னு. அப்போ ஒரு இடத்துல வயிறு வீங்கி போயிடும் இருக்கு, இன்னொரு இடத்துல மர்ம உறுப்பை அழுகி போயிடும், அப்படி வேற ஒரு மொழிபெயர்ப்பு பண்ணி வச்சிருக்கிறாங்க. அப்போ விபச்சாரின்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு இப்படி ஊர் உலகத்துலாம் இந்த மாதிரி தூய பரிசுத்த தண்ணியை குடிக்கணும் என்று சொல்லி வச்சிருக்கிறது யாரு? சொல்லணுமா இல்லையா? பதில் சொல்லுங்க. அடுத்து சொல்றாரு, ஆண் பெண் அந்த ஃபஜஅல மின்ஹு ஸௌஜைனி ஸக்கரவல் உன்ஸா, அவனில் இருந்து ஆண் பெண் என்ற அந்த இரண்டு ஜோடிகளை நம்ம உருவாக்குறோம். அந்த ஆண்மகன் தான் ஆணாவோ பெண்ணாவோ பிறக்க காரணம்னு சொன்னோமா? அந்த வசனத்துக்கு பதில காணாம். அப்ப அதுல அறிவியல் இருக்குன்னு ஒத்துக்கொண்டார்கள். அல்ஹம்துலில்லாஹ், இறைவனுடைய வேதம் தான் என்பது நிரூபிக்கப்பட்டு விட்டது. இதுக்கு என்ன பதில் கொண்டு வர்றாருன்னா, நபிகள் நாயகம் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்களாம், ஆணினுடைய இது முந்துச்சுன்னா அது ஆண் குழந்தை, பெண்ணுடைய இது முந்துமையானால் அது பெண் குழந்தை. அந்த ஹதீஸின் இந்த திருமறை குர்ஆனுடைய விளக்கம் தானே அது. எக்ஸ் ஒய் என்பது ஆணிடத்திலிருந்து போகுது, இதுல ஆணிடத்திலிருந்து போகுதுன்றதை தெளிவா சொல்லல. இந்த வசனம் தெளிவுபடுத்துகின்றது. குழந்தை ஆணாவோ பெண்ணாவோ எப்படி பிறக்கிறது என்றால், ஆணிடத்திலிருந்து முந்தக்கூடியது எக்ஸ் ஒய் முந்துமையானால் எக்ஸோட சேர்ந்து எக்ஸும் ஒய்யும் சேர்ந்து ஆண் குழந்தை. பெண்ணுடையது முந்துமையானால் எக்ஸ் முந்திருச்சுன்னு வைங்க, பெண்ணுடையது எக்ஸ், ஆணுடையது ஒய். பெண்ணுடையது முந்துமையானால் பெண் குழந்தை, எக்ஸும் பெண்ணு. ஒய் ஆணுடையது முந்துமையானால் அது ஆண் குழந்தை. தெளிவா தானே இருக்கு. அப்ப நாங்க சொன்னதுக்கு ஆதாரமா இன்னொரு ஹதீஸ் எடுத்து போட்டு இது இறைவனுடைய வேதம் தான் என்பதை நிரூபித்ததற்கு நன்றி சொல்லிக் கொள்கின்றோம். அடுத்து பாத்தீங்கன்னா இதை கேட்கிறாரு, பெண்ணுக்கு விந்து வருமா? என்ன இது கூட தெரியாம இருக்காங்க. விஷயம் தெரியாட்டி எங்கள்கிட்ட கேளுங்க, நாங்கள் ஆதாரம் தர்றோம். இவ்வளவு காலத்துக்கு பெண்ணுக்கு விந்து வருமா இல்லையான்னு தெரியாம நீங்க விவாதம் பண்ண வந்திருக்கீங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பைபிளுக்கு ஆதரவா? அதுதான் ரொம்ப ஆச்சரியம். அது பைபிளை படிச்சாலே எல்லாம் தான் இருக்குமே மொத்தமா டோட்டலா. அப்படின்னும் பொழுது பெண்ணுக்கு விந்து வருமா இல்லையான்னு கூட தெரியாமையா இருக்கீங்க. அடுத்ததாக ஏற்கனவே வச்சதுல விவாதம் என்று சொன்னால், அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது அருமையான சகோதரர் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய நபியை பார்த்து சொல்லவில்லை. யாரை பார்த்து சொல்லியிருக்குதுன்னா, அங்கே இருக்கிற ஜனங்களை பார்த்து தான் சொன்னாங்க அப்படி சொல்லுது. நானும் முன்ன வசனம் எல்லா வசனங்களும் படிக்கவில்லை, ஆனாலும் வசனம் நான் படித்து தான் சொன்னேன், சும்மா சொல்லலை. இங்கே பாருங்கள், இந்த வசனத்தை நான் படிக்கிறேன் பாருங்கள். 3வது அதிகாரம் 60வது வசனம். நபியே ஈசாவை பற்றி இதெல்லாம் பிரேக்கெட்டில் இருக்குது. உங்கள் இறைவனிடமிருந்து கிடைத்த விஷயங்கள் தான் உண்மையானவை. ஆகவே இதை பற்றி சந்தேகப்படுபவர்களில் நீங்களும் ஒருவராக ஆகிவிட வேண்டாம். மக்களிடத்தில் இல்லை, நபி இடத்துல பேசுகிறாங்க. இது நிறைய வசனம் வருது, எல்லா வசனங்களும் படிக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை, 1-2 தான் படித்து காட்ட முடியும். அதே போல் 2:147 சொல்லுது, நபியே கிப்லாவை பற்றி உங்கள் இறைவிடமிருந்து வந்த இதுதான் உண்மையான கட்டளை. அதனால் நீங்கள் சந்தேகிப்பவர்களில் ஒருவராக ஒரு சிறிது ஆக வேண்டாம். சந்தேகப்படுறது யாரு? முகமது என்பவர், அல்லாஹ்வுடைய நபி. இன்னும் நிறைய வசனங்கள் இருக்குது, இது 1-2 படித்தாலே தாராளமாக போதும். அதனால் அந்த காரியத்தை சொல்லிட்டேன். முகமது தான் சந்தேகப்பட்டார். ஒரு இறைவனுடைய செய்தி கிடைச்சால் அதில் ஒரு உறுதி அவருக்கு இருக்கணும். அவர் அடிக்கடி சந்தேகப்பட்டார் என்றது முதல் சொல்லும்பொழுது அல்தாபி என்பவர் ஒத்துக்கொண்டார். அப்புறம் ஒத்துக்கொண்டுட்டு என்ன சொன்னார்? ஏன் சந்தேகப்பட்டார்னு சொன்னார். அடுத்த நபர் பேசும்போது நபி சந்தேகப்படலை, மக்கள் தான் சந்தேகப்பட்டார். இப்போவே அவங்க 2 பேரும் முரண்பட்டுறாங்க. அவங்க ஒரு டீமில் இருந்து பேசுகிறாங்க, அவங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் முரண்பட்டு பேசினதை நீங்கள் பார்க்குறீங்க. அடுத்ததாக விட்னானம். ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சு கொள்ள வேண்டும். விஞ்ஞானம் ஒரு தகவல் அதில் இருந்தால் அது இறைவேதமாகிவிடும். அது எப்படி இறைவேதமாகிவிடும்? விஞ்ஞானம் இருந்தால் இறைவேதமாகிவிடும். அது என்ன அளவுகோல்? அது எங்களுக்கு கொஞ்சம் விளக்கி தரணும். இப்போது எங்களுடைய தரப்பில் ஒருத்தர் வாதம் வச்சாங்க. என்ன வச்சாங்க? கருமுட்டையை குறித்து சொல்லியிருக்கிறாங்கல்ல, அவர் சொன்ன எல்லா கருத்தும் சரியாக இருக்கணும்ல. இப்போ நான் ஒரு ஹதீஸ் படிக்கிறேன் பாருங்கள். உண்மையே பேசியவரும், இது முஸ்லீம் ஹதீஸு 5145 வரும். உண்மையை பேசியவரும் உண்மையை அறிவிக்கப்பட்டவருமான அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கூறினார்கள், உங்களில் ஒருவர் தம் தாயின் வயிற்றில் 40 நாட்கள் கருவாக சேமிக்கப்படுகிறார். பிறகு வயிற்றிலேயே அதே போன்ற 40 நாட்கள்
அந்த அட்டை போன்ற கருப்பையின் சுவரை பற்றி பிடித்து தொங்கும், ஒரு கருக்கட்டியாக மாறுகிறது. பிறகு வயிற்றில் அதே போன்ற மேலும் 40 நாட்கள் மெல்லப்பட்ட சக்கை போன்ற ஒரு சதைப்பிண்டமாக மாறிவிடுகிறது. பிறகு அதனிடம் ஒரு வானவர் அனுப்பப்படுகிறார். அவர் அதில் உயிரே ஊதுகிறார். இந்த 340 என்னாச்சு? 120 நாள் ஆயிடுச்சு. அப்போ 120 நாள் வரைக்கும் அந்த கருவுக்கு என்ன இல்லை? உயிர் இல்லை. எங்கள் அல்லா எல்லாம் விஞ்ஞானமாக சொல்லியிருக்குது, முகமது விஞ்ஞானமாக சொல்லியிருக்குதுன்னா 120 நாள் வரைக்கும் ஒரு பெண்ணினுடைய கர்ப்பப்பையில் கருமுட்டை போய் அது உயிர் இல்லாததாக இருக்குது என்று சொல்லி நீங்கள் விஞ்ஞான சான்றுகளை எடுத்து வைங்க. எந்த ஆராய்ச்சி சொன்னது? எந்த யூனிவர்சிட்டியில் இது ஆராய்ச்சி செய்து 120 நாள் வரைக்கும் அந்த கருமுட்டைக்கு உயிர் இல்லைன்னு சொன்னது? 120 நாள் கழிச்சு தான் அதுக்கு உயிர் வருமா? அப்போ இவர் என்ன சொன்னார்? ஒரு அறிவியல் சொல்கிறதா இருந்தால் அவர் சொன்ன எல்லா அறிவியலும் சரியாக இருக்கணும். கருமுட்டையை குறித்து சொன்னால் ஒரு காரியம் அப்படி இருக்குது, இங்கே வந்தால் என்ன சொல்லுது? 120 நாள் கழிச்சு தான் அதுக்கு உயிர் வரும், 120 நாள் கழிச்சு உயிர் வரும்னு சொல்கிறாங்க. இது எவ்வளோ மடமையான ஒரு காரியம். எந்த விஞ்ஞானியாவது இதுக்கு ஏதாவது ஒரு சான்று கொடுத்துருக்குறாங்களா? இல்லை. இந்த முகமதை குறித்து அநேக அதிசயங்கள் வருது. இவர் நான் முன்ன சொன்னேன், இவருக்கு வந்தது இறைவனோட தூதன் இல்லை என்றது உண்மையாக தெளிவாக நிரூபணமாகி விட்டது. அவங்க சொல்லிட்டாங்க, அதுக்கு ஆதாரம் இல்லை, நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதான். அடுத்து அவர் என்ன சொல்கிறாரு? குர்ஆன்ல எத்தனையோ இடத்தில் ஜிப்ரீல்னு வருது. ஆமாம், அப்படி வரதை செய்யும். இவர் எனக்கு தெரியாது. இன்னைக்கு நான் வரும்போது இவர் ஆக்கியும் அப்படி என்ன அறிமுகப்படுத்தினால், நாளை இவரை நான் ரோட்டில் எங்கேயாவது வச்சு பார்த்தா அதோ ஆக்கியும் வர்றாரு அப்படி தான் நான் சொல்லுவோம். அன்னைக்கு வந்தவர் யாரோ ஒருத்தர் வந்தாங்க, அவர் யாருன்னு தெரியாது. ஆனால் இவர் நமூசுன்னு சொல்லி இந்த வராகா சொன்னதை வச்சுக்கிட்டு அப்புறம் அந்த எப்படி தந்திரமாக அந்த ஆள் செயல்பட்டுருக்கிறான் பாரு. இந்த முகமது இடத்துல வந்தவன் எப்படி தந்திரமாக செயல்படுறான் பாரு. ஒரு திருடன் வீட்டுக்கு அல்ல ஏதாவது ஒரு இடத்துல ஒரு திருடன் போகிறான், போலீஸ் வேஷம் போட்டு போகிறான். அந்த வீட்டில் உள்ளவங்க இவங்க போலீஸுக்காரங்க அப்படி நம்பிட்டாங்க. அப்போ நாங்கள் போலீஸ் தான் அப்படி சொல்கிறேன்ல. அதுபோல் இவன் நாங்கள் ஜிப்ரீல்னு நம்பிட்டான். அப்போ இனிமேல் எப்போ பார்த்தாலும் நான் தான் ஜிப்ரீல்னு சொல்லிடலாம். அப்படி தான் இருக்குது. ஏன்னா முதல்ல வந்த போது என்ன நடந்தது? முதல் நடந்த போது ஜிப்ரீல் இல்லைன்னு உறுதி ஆயிட்டு இல்லை. அதனால பிறகு எப்போ பார்த்தாலும் ஜிப்ரீல் தான் சொல்லுவாங்க. இப்போ நான் இவரை பார்த்தா அபிபுல்லான்னு சொல்கிறோம், அவரை பார்த்தா சையத் இப்ராஹிம் சொல்கிறோம், அவரை பார்த்தா அல்தாபி சொல்கிறோம். ஏன்னா முதல்ல அவரை பார்க்கும்போது இவரோட பேர் இதுதான்னு சொல்லி கொடுத்தாங்க. அது எங்கே பார்த்தாலும் சொல்ல போகிறோம். வேறு பேர் சொல்லியிருந்தால் அந்த பேர் நான் சொல்ல போகிறோம். அதனால தான் மற்ற குரான்லாம் ஜிப்ரீல்னு வரும். குரான் முழுக்க நீங்கள் படித்து பார்த்தாலும் குரானில் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் ஜிப்ரீல் வரும். மீதி எல்லா ஜிப்ரீலும் இவங்க பிராக்கெட் போட்டுருக்கிறது தான். அரபியில் ஜிப்ரீல்னு காட்ட சொல்ல பார்க்கலாம். அப்போ அவங்களுக்கு அரபி மொழி தெரியுமான்னு கேட்கும். அரபி எனக்கு தெரியாது, தெரிஞ்சவங்க சொல்கிற ஆதாரங்களை நான் எடுத்து காட்டுவான். எல்லாத்திலும் பிராக்கெட் தான் இருக்கும், ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஜிப்ரீல்னு வரும், மீதி எல்லா இடத்துலையும் வரும். ஏன் ஜிப்ரீல்னு சொல்கிறேன்? முன்னே அவருக்கு தெரியாது இருந்தது, இப்போ நான் ஜிப்ரீல்னு நம்பிட்டாங்க. சரி, அப்போ நம்ம இன்னைக்கு ஜிப்ரீல்னே சொல்லி இவன் என்ன செய்கிறோம்? ஏமாற்றுவோம். அப்படிப்பட்ட ஒரு ஏமாத்து வேலை தான் நடந்திருக்குது. ரெண்டாவது காரியம், இந்த முகமது என்பவர் என்ன இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு சூனியம் வைக்கப்பட்டு அவர் சுய புத்தி இல்லாத நான் செய்யாத காரியம் செய்தது போலவும் பல நாட்கள் இருந்ததாக அநேக அதிசயங்கள் வருது. அநேக அதிசயம்னா அது முஸ்லீமில் 4406, 4407, புகாரில் 3175, 3268, 5766, 5763, 5765, 6391, இப்படி நிறைய அதிசயம் இந்த காரியம் வருது. என்ன சொல்லுது? அவர் சூனியத்தினால தாக்கப்பட்டேன். இந்த செய்தி முஸ்லீமில் வருது, புகாரில் வருது, அகமதில் வருது. இவர்களுடைய பெரிய பெரிய இமாமுகள் இந்த செய்தி பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அப்போது முதலாவது அவங்க வந்தவர் இறைதூதன் இல்லை. ரெண்டாவது அது இறை செய்தின்னு அவர் என்ன செய்யலை, நம்பலை. அந்த அல்லாவே முகமதை நீ சந்தேகப்படாதன்னு திரும்ப என்ன செய்யுது? அவனை சொல்லி கடைசியில் 1095 நீ நிராகரிப்பவர்களில் ஒருவராக மாறிவிடுவாய் அப்படி சொல்லி அந்த முகமதை பயப்படுத்தின பிறகு அவர் சரின்னு ஒத்துக்கிட்டு போனதை நம்ம பார்க்கிறோம். அதனால இது இறைவனோட வேதம் என்பதற்கு விஞ்ஞானம் தான் ஆதாரம்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன சொன்னாங்க? தோல் கருவுன்னு பைபிள் இது குரானில் சொல்லியிருக்குது. அந்த வசனத்தில் என்ன சொல்லுது? தோல்னால தான் வேதனை உணர்வுன்னு சொல்லுது. இந்த அல்லாஹ் அப்படிப்பட்ட நுண்ணறிவாளனாக இருந்தால் என்ன செய்யணும்? தோலுக்குள்ளே இருக்கிற அந்த நரம்புகள் தான் இது என்ன செய்யுது? நம்ம மூளைக்கு கொண்டு செல்லுது. தோலுக்குள்ளே நரம்பு இருக்குது, அதான்னு சொன்னாங்களா? தோலுக்கு இருக்குன்னு யாருக்கு வேணாலும் தெரிஞ்சுக்கலாங்க.
எப்படி தெரிஞ்சுக்கலாம்? மனுஷனுக்கு இருக்கிறது ஐம்புலங்கள். கண்ணினால வேதனை உணர முடியாது, மூக்கினால வேதனை உணர முடியாது, காதினால வேதனை உணர முடியாது. நாக்கு நம்ம ருசி பார்க்கிறோம், வேதனை உணர்றதல்ல, அந்த நாக்கில் இருக்கிற தோலி தான் வேதனை உணரும். இப்போ என்ன ஆயிடுதுன்னா, நாம் சரீரத்தில் நம்முடைய உடம்பில் வேதனை உணரக்கூடிய ஒரே ஒரு புலன் தோல் மட்டும்தான். இது என்ன விஞ்ஞானம்? இது விஞ்ஞானமா? பெரிய விஞ்ஞானமா? 1500 வருஷம் முன்னுமே இது யாருக்கும் தெரிஞ்ச காரியம் தானே. மனுஷனுடைய ஐம்புலங்களில் தோலினால மட்டும்தான் வேதனை உணர முடியும். மூக்கில் போய் முகர்ந்து பார்த்து வேதனை உணர முடியுமா? வேதனை அங்கே வேதனை வருது, அப்படி பார்த்து வேதனை உணர முடியுமா? தோலில் தான் வேதனை உணர முடியும். இதில் என்ன இருக்குது? அடுத்தது ஒருத்தர் சொன்னார், அது இந்த கடலை ரெண்டும் ஒன்றா சேர்ந்துருந்தாலும் சேரலை, நான் தடுப்பு வச்சிருக்கிறேன். இது எப்படி அவருக்கு தெரியும்? இவர் வாழ்ந்தது கல்ஃப் கண்ட்ரியில் வாழ்ந்துருக்கிறாங்க. அந்த கல்ஃபில் இருக்கிற கல்ஃப் ஸ்ட்ரீம்னு சொல்கிற கடல் இப்போ கூட நீங்கள் யார் வேணாலும் கல்ஃபில் போயிட்டு பார்த்துட்டிங்கன்னா அந்த கல்ஃப் ஸ்ட்ரீம் 2 கலரில் தெரியும். இந்த என்ன 2 கலரில் தெரிகிற காரணம், ஒரு தண்ணியில் தாதுக்கள் அதிகமாக இருக்கும், மினரல்ஸ் அதிகமாக இருக்கும், ஒரு தண்ணியில் அது குறைவாக இருக்கும். அதனால் இது ரெண்டு கலரில் தெரியும். இது அறிவியல் பூர்வமாக கடலை குறித்து ஆராய்ச்சி செய்கிறவர்கள் இதை குறித்து விளக்கமாக சொல்லியிருக்கிறாங்க. எது? ஒரு தண்ணியில் தாதுக்கள் அதிகமாகவும் ஒரு தண்ணியில் தாதுக்கள் குறைவாக இருந்தாலும் 2 கலராக இருக்கும். 2 தண்ணி ஒரே கலராக இருக்காது. அப்போ நான் அதுக்கு தடுப்பு ஏற்படுத்தினோம். அது அங்கே பார்த்தா தெரிஞ்சுக்கிற காரியம் தான், அந்த கல்ஃபில் இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் தெரியாது. அது சாதாரணமாக கண்ணுக்கு புலன்படுகிற ஒரு காரியம். அதனால தோல் கருகும் என்று சொன்னதும் இதெல்லாம் இனி நான் என்ன சொல்கிறேன், விஞ்ஞான தகவல் அதில் இருக்கிறதுனால இது இறைவனோட வேதம். அது எப்படி சொல்ல முடியும்? எத்தனையோ காரியங்கள் அநேக வருஷங்களுக்கு முன்னமே அநேகர் சொன்ன காரியங்கள் இன்னைக்கு என்ன செய்யுது? அதே மாதிரி நிறைவேறுது. திருக்குறளில் கூட சில காரியங்களை சொன்னது இப்போ நிறைவேறுது. நாத்திகன் என்று சொல்லுகிற பெரியார் சொன்ன காரியங்களும் சிலது இப்போ நிறைவேறுது. அதனால அந்த நாத்திகன் பெரியார் சொன்னதெல்லாம் இறைவேதம் ஆயிடுமா? அப்படி ஆகாது. இது நான் என்று சொல்றதுக்கு இந்த தோல் கருகிற காரியம் ஒன்றுமே கிடையாது. அது முதலாவது காரியம். அப்போ இந்த காரியத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது இல்லாமல் இந்த இறைவேதம் என்று சொல்லுகிறது என்ன செய்து பாருங்க. இறைவேதம் அது நிறைய வாதங்கள் முன் வைக்குதுன்னு சொன்னல, அருமையான சகோதரர் ஷேத் இப்ராஹிம் அவர்கள் சொன்னாங்க, முகமது அறைக்கூவல் விடுகிறார், இதுபோல ஒன்று கொண்டு வாருங்கள், இதுபோல இது ஒன்று கொண்டு வாருங்கள். வச்சிருக்கிறது கள்ள நோட்டு. ஒருத்தர் சொல்றாரு இது நல்ல நோட்டு இல்லைங்க, கள்ள நோட்டு. அப்போ கள்ள நோட்டு வச்சிருக்கிறவன் சொல்றான், இது போல ஒன்று உங்களால் செய்ய முடியுமா? உங்களால் செய்ய முடியலன்னா இது ஒரிஜினல். அப்படி எந்த ஒரு நீதிமன்றம் ஒத்துக்குமா? ஒரு கள்ள நோட்டில் ஒருத்தனை பிடிச்சிட்டு நீதிமன்றத்தில் கொண்டு நிறுத்துறோம். அவன் சொல்கிறான் இது ஒரிஜினல் நோட்டுன்னு என்ன ஆதாரம்? இது போல உங்களால் செய்ய முடியாது. யாராவது ஒத்துவாங்களாம்? 1400 வருஷம் முன்ன அல்லாவும் முகமதுன்னு சொன்ன அந்த முட்டாளத்தன், அது ஒரு மடமையான வாதம். அது இது போல ஒன்று செய்ய முடியாது என்றது அது ஒரிஜினல் என்றதுக்கு என்ன ஆதாரம்? இன்னைக்கு இதோ இந்த லேப்டாப் இருக்குது, இந்த சாம்சங் கம்பெனி லேப்டாப்பு எத்தனை பேர் டூப்ளிகேட் செய்கிறாங்க. இதோட அருமையாக சூப்பராக செய்யும். அவங்க செய்கிற மாதிரி இந்த கம்பெனிக்காரனை கூட செய்ய முடியல. அதனால் இது போல் ஒன்று செய்ய முடியாது என்றது இது இறைவேதன்றதுக்கு ஆதாரமாகி விடுமா? அது எப்படி ஆதாரமாகும்? கள்ள நோட்டு வச்சுக்கிறவங்க சொன்னால் நீங்கள் ஒத்துக்குவீங்களா? ஏதாவது ஒரு பொருள் வச்சு இது போல் உங்களால் செய்ய முடியாது. அதில் இருக்கிற செய்தி என்ன, அது போதிக்கிற காரியம் என்ன, அது எப்படி கிடைக்கப்பட்டது, அதனால மனுஷனுக்கு கிடைக்கிற பலன் என்ன, இதெல்லாம் தான் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். இந்த குர்ஆன் என்ன சொல்லுது பாருங்க, 24 அதிகாரம் 46 வசனம் என்ன சொல்லுது? இது தெளிவான வசனங்கள். இதில் எல்லா தெளிவும் இருக்குதான், தெளிவான வசனங்கள் ஒன்று. அடுத்தது இன்னொரு இடத்துல வரும்போது 61:14 சொல்லுது, இதில் எல்லா விளக்கமும் உண்டு. இதில் என்ன இருக்குது? எல்லா விளக்கமும் உண்டு. 12ஆம் அதிகாரம் 111, 16ஆம் அதிகாரம் 69 அதிலெல்லாம் சொல்லும்போது என்ன சொல்லுதுன்னா, இது ஒவ்வொரு விஷயத்தையும் நல்லா கவனிக்கணும், ஒவ்வொரு விஷயத்தையும். அன்பிற்குரிய சகோதரர்களே, அவங்க நிறைய கேள்விகளை வச்சுருக்கிறாங்க. நம்முடைய அமர்வுள்ள நேரக்குறைவின் காரணமாக நம்ம தொடர்ச்சியாக எதுவுமே விடுபடாது, எல்லா கேள்விகளுக்கும் பதில் இருக்கிறது. ஆனால் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கும். அதில் ஆரம்பமாக சொல்லும் பொழுது குபிலா மாற்றம் குறித்து மனிதர்களுடைய விருப்பத்தின்படி செயல்படுவது அது எப்படி இறை கட்டளையாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. மனிதர்களுடைய விருப்பத்தை இறைவன் கவனிப்பான். மனிதர்களுடைய உணர்வுகளை கொடுத்தவன் இறைவன். மனிதர்கள் தேவைப்படுற நேரத்தில் கோரிக்கை வச்சாங்க அப்படின்னா மனிதர்களுடைய கோரிக்கையை ஏற்றி இறைவன் நிறைவேற்றுவான். அதை அவங்க எப்படி பிரிக்கிறாங்க?
அது வழிபாடு சார்ந்த விஷயத்தில் பண்ணலாமா? அது சாதாரண கொடுக்கல் வாங்கலோ தனிப்பட்ட வாழ்க்கையோ இருந்தால் பிரச்சனை இல்லை. வழிபாடுகள் சம்பந்தப்பட்டதை இறைவன் தானே முடிவெடுக்கணும், இறைவனுடைய விருப்பம் தானே நிறைவேறணும்னு. உண்மைதான், இறைவனுடைய விருப்பம் தான் நிறைவேறணும், மாற்றுக்கிறது இல்லை. இங்கும் இறைவனுடைய விருப்பம் தான் நிறைவேறுகிறது. மனிதன் இப்படி விரும்புகிறான் என்று எதிர்பார்ப்பு தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி இறைவன் கட்டளையிட்ட பிறகுதான் அது சட்டமாகிறதே தவிர அவர் விரும்பின உடனேயே அதை சட்டமாக அவரே ஏற்றுக்கொள்ளவில்லை. நீங்கள் எடுத்து வச்ச ஆதாரமே காட்டுகிறது அது இறைவனின் அதிகாரத்தை தான் மெய்ப்பிக்கிறது. ஏன்னு கேட்டால் கிபிலா மாறணுமேனு விரும்புகிறவர் உடனே மக்களுக்கு அறிவிச்சு எனக்கு பழைய கிபிலா பிடிக்கல அதனால கிபிலாவை மாற்றிக்கிட்டேன் என்று சொல்லாமல் இறைவனிடத்தில் கேட்குறார், எதிர்பார்க்கிறார், திருப்பினா நல்லா இருக்குமேனு. இறைவன் தான் திருப்புகிறான். இறைவனின் அதிகாரம் தான் அங்கே உறுதிப்படுத்தப்படுகிறதே தவிர மனிதருடைய விருப்பம் அங்கே சட்டமாக ஆகவில்லை. இன்னும் சொல்ல போனால் இறைவனுடைய மனிதருடைய விருப்பத்தை நிறைவு செய்கிறது, முகமதுடைய விருப்பத்தை நிறைவு செய்கிறது என்று நீங்கள் அதை குற்றமாக பார்த்தால் குர்ஆனில் பல இடங்களில் முகமதுடைய விருப்பத்திற்கு எதிராக பேசப்பட்டிருக்கிற. அதுக்கு என்ன அர்த்தம்? அப்போ இது விருப்பமாக பேசப்பட்டிருக்குன்னு சொல்றீங்க, விருப்பத்தை நிறைவு செஞ்ச மாதிரி. விருப்பத்துக்கு எதிராக பல இடங்களில் கண்டிக்கிறான், பல நேரடியாகவே. லைஸ லக மினல் அம்ரி ஷைஉன், நபியே உமக்கு அதிகாரத்தில் எந்த பங்கும் கிடையாது. நம்முடைய இந்த கூற்றில் எதையாவது நீர் சேர்த்து கொண்டால் உம்முடைய நாடி நரம்பை துண்டித்து விடுவோம் அப்படின்னு கடுமையாக கண்டிக்கிறான். இது நபிகள் நாயகத்துக்கு மட்டுமில்லை. நீங்கள் என்ன மாதிரி நினச்சிக்கிட்டீங்க, நபிகள் நாயகம் சுயமாக உருவாக்கினாரு அதனால் தன்னுடைய விருப்பத்தை அதுக்குள்ளே சேர்த்துக்கிட்டாரு என்கிற மாதிரி நினைத்து கொண்டு பேசுகிறீர்கள். நபிகள் நாயகத்தின் விருப்பம் மட்டுமில்லை, மனித குலத்தில் நபிகள் நாயகம் வாழ்கிற காலத்தில் இருந்த இன்னும் பல பேருடைய விருப்பத்தை குர்ஆன் நிறைவேற்றியிருக்கிறது. உமர் நபிகள் நாயகத்தினுடைய தோழராக இருந்தார். அவர் ஒரு விஷயத்தை விரும்புகிறாரு, நபிமார்களுடைய மனைவியர்கள் அவங்களுடைய ஆடை ஒழுங்குகள் எப்படி இருந்தால் நன்றாக இருக்கும் அப்படின்னு அவர் விரும்புகிறாரு. அவருடைய விருப்பத்திற்கு நெருக்கமாகவே இறைவன் சட்டம் இறக்குகிறான். அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றியதாக மட்டுமே அதை எடுத்துக்கொள்ளக்கூடாது. இறைவன் பார்க்கிறான், அவனுடைய அதிகாரத்தை நிலைநாட்டுகிறான், அவன் விரும்பியதைத்தான் சட்டமாக்குகிறானே தவிர மனிதர்கள் விரும்பியதெல்லாம் சட்டமாகவில்லை. அப்படி ஆகியிருந்தால் விரும்பிய அனைத்தும் ஆக்கப்பட்டிருக்க வேண்டும். விரும்பியதிலே ஒன்றோ இரண்டோ மூன்றோ ஆக்கப்பட்டிருக்கிறது, எத்தனையோ விரும்பிய விஷயங்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஐயா அரிசுடைய விஞ்ஞானம் இருக்கிறது என்ற காரணத்தினால் அதை எப்படி நாம் இறைவேதம் என்று சொல்வது, இதை ஒரு பிரதானமான வாதமாக திரும்ப 2-3 தடவை சொல்கிறார். விஞ்ஞானத்தை சொன்ன காரணத்தினால் இறைவேதம் நம்ம சொல்லவே இல்லை. முதல்ல நாம் சொல்லக்கூடிய வாதம் என்ன என்பதை கவனித்து விட்டு பதில் சொல்லுங்கள். விஞ்ஞானம் இருக்கிறது என்று சொல்ல எத்தனை விஞ்ஞானிகள் இருக்கிறார்கள், அவர்களை எல்லாம் கடவுளர்கள் என்கிறோமா, கடவுளுடைய தூதர்கள் என்கிறோமா? விஞ்ஞானம் சொல்கிறது, விஞ்ஞானத்தை சொல்கிறது என்பது அதில் செய்தி அல்ல. இந்த விஞ்ஞானம் இன்றைக்கு விஞ்ஞானிகளால் கண்டுபிடிக்கப்படுகிறது, அதற்காக பல்வேறு உழைப்புகள் மேற்கொள்ளப்படுகிறது, பல ஆய்வுகள் நடக்கிறது. இந்த செய்தியை இந்த கருவிகள் இல்லாமல், கண்டுபிடிப்புகள் இல்லாமல், இது குறித்த எந்த சிந்தனையும் இல்லாத 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் ஒருவர் சொல்லுகிறார் என்றால் அவரால் எப்படி சொல்ல முடிந்தது? மனிதராக இருந்தால் சொல்லியிருக்க முடியாது. மனிதனுக்கு அப்படிப்பட்ட ஆற்றலோ அறிவோ இல்லையே. அந்த காலத்தில் துவக்கத்திலே யாருக்கும் தெரியாத ஒரு நேரத்தில் இது சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் அந்த பொருளை படைத்தவன் எவனோ அவன்தான் இதை சொல்லி இருக்கிறான் என்பது அதிலிருந்து விளங்கவில்லையா? இதுதான் நம்ம கேள்வி. விஞ்ஞானத்தை சொல்லி இருக்கின்றதுக்காக வேண்டி நாம் அதை சொல்லலை, விஞ்ஞானத்தை சொல்ல முடியாத காலத்தில் சொல்லுதே அந்த கேள்வியை விட்டு விஞ்ஞானம் நீங்கள் நிற்கிறீங்க. ஒன்று. ரெண்டாவது, தோல், அதை ஒட்டி சில பதில்களை சொல்கிறீங்க. இதை ஒட்டி என்ன சொல்கிறீங்க? தோலில் சுடும்னு தெரியாதா? தோலில் சுடும்னு அதான் சொன்னோம் நாங்கள். தோலில் சுடுங்கிற மேட்ரு, தோலுக்கு உள்ள சுடலைங்கிறது மேட்ரு. சூடு தோலில் இருக்குங்கிறது அடித்தா வலிக்கத்தானே தெரியுது, தீயை வச்சு நெருப்பு வச்சு பற்ற வச்சா வலிக்கத்தானே தெரியுது. இங்கே செய்தி என்ன வருது? தோலை உரிச்சு புட்டா அதுக்கு கீழே இருக்கிற சதையில் நெருப்பை பற்ற வச்சா வலிக்குமா வலிக்காதா? வலிக்காது. அதை குர்ஆன் சொல்லுது. இந்த செய்தி எப்படி தெரிந்தது? இந்த செய்தி 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் இது எல்லாத்துக்கும் தெரியும். எப்போ ஒரு 100 வருஷத்துக்கு முந்தைய சொல்லுங்களேன், ஒரு 200 வருஷத்துக்கு முந்தி சொல்லுங்களேன், ஒரு 500 வருஷத்துக்கு முந்தி சொல்லுங்களேன். இதை விஞ்ஞானின்னு ஒருத்த உட்காந்து கண்டுபிடிச்சி ஆய்வு பண்ணி இதுக்காக வேண்டி ஒரு தியரியை உருவாக்கி இதை பல்கலைக்கழகத்தில் சப்மிட் பண்ணி உலக மருத்துவ பத்திரிகைகளில் வெளியாகி உலகமே இதை அடித்தா வலிக்கும், தீய பற்ற வச்சா வலிக்கும், இதைத்தான் உலகம் கொண்டாடிச்சா? இதைத்தான் பல வருஷம் உட்காந்து கண்டுபிடிச்சாரா? அது கண்டுபிடிக்கலை, இதில் மட்டும்தான் இருக்குது, அதுக்கு கீழே இல்லை. இதை உரிச்சாச்சு அப்படின்னா, தோலை உரிச்சாச்சுன்னா அதுக்கு பிறகு நெருப்பை பற்ற வச்சாலோ தீயால் இன்னும் அதில் கவனிக்கணும், அந்த வலியை கூட ரெண்டாக பிரிக்கிறது. தோலில் நீங்கள் நெருப்பை பற்ற தோலில் அடித்தால் வலிக்கிறது, தீயால் சுட்டால் வலிக்கிறது. இப்போ தோலை உரிச்சு புட்டு அடித்தா வலிக்கும், தோலை உரிச்சு புட்டு ஊசியை வச்சு குத்துனா வலிக்கும்.
தோலை உரிச்சு விட்டு நெருப்பால் சுட்டால் வலிக்காது. அதை குர்ஆன் சொல்லுது. இது எல்லாரும் தெரியுமா? தோலை உரிச்சிட்டா அதுக்கு பிறகு ஊசியை வச்சு குத்துனா வலிக்கும், தீப்பெட்டியை வச்சு பொறிச்சு தீயை பற்றி போட்டால் வலிக்காது. இந்த செய்தி யாருக்கு தெரியும்? இது சாதாரண செய்தியா? இதுக்கு முன்னாடி யார் இந்த மாதிரி விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க? எனவே இது அதில் சொல்ல வேண்டிய கேள்விக்கு பதிலை விட்டுவிட்டு தோளுதானு பேசிக்கொண்டு கூட இதுக்கு பதில் சொல்லுங்கள். அதே போல் கருமுட்டை சம்மந்தமாக சொல்கிறீங்க, இன்னும் லைனாக அடிக்கிறீங்க. அந்த சவாலை அதனுடைய தொடர்ச்சியில் விஞ்ஞானத்துக்கு அடுத்து ஒரு சவாலை முன்வைக்கிறீங்க. இவர் சவால் சொன்னார், இது மாதிரி கொண்டு வர முடியுமா? ஒரு கள்ள நோட்டு தயார் பண்ணுற ஒருத்தன் கோர்ட்டில் வந்து இது மாதிரி கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா கேட்பானா? எவனாவது கேட்பானா? எந்த கிறுக்கனாவது கேட்பானா? எவனாவது ஒரு கள்ள நோட்டு அடிக்கிறவன் கள்ள நோட்டை அடிச்சு விட்டு மேடையில் வந்து கோர்ட்டில் வந்து நின்றுக்கிட்டு இது மாதிரி அடிக்க முடியுமான்னு கேட்பானா? நீங்களே சொல்கிறீங்க சாம்சங் கம்பெனிக்காரன் அடிக்கிறத விட டூப்ளிகேட் நல்லா இருக்குன்னு. முடியுதா இல்லையா? முடியும் என்று உங்களுடைய வாதமே எதை காட்டுகிறது என்றால், உலகத்தில் ஒன்றை மனிதன் உருவாக்கினால் அதை போன்று இன்னொரு மனிதனால் உருவாக்கிவிட முடியும். முடியாதது என்று எதுவும் இல்லை. அனைத்தையுமே ஒன்றை போல இன்னொன்றை காப்பி அடித்து விட முடியும். இப்போ குர்ஆன் என்ன சொல்லுது? முடியாதுன்னு சொல்லு. கொண்டு வந்து காட்டுங்க. அதே மாதிரி எங்களால் உருவாக்க முடியும்னு காட்டுங்க. முடியாதுன்னு சொன்னோம்ல. இப்போ நீங்கள் இதை பொய்ப்பிக்கிறதா இருந்தால் இதே போல் ஒரு குர்ஆனை எழுதி இதில் இருக்கிற எல்லா அம்சங்களையும் பொருத்தி எல்லா காலத்துக்கும் பொருத்தமாக எல்லா கேள்விகளுக்கும் பதிலளிக்கிற வகையில் மனிதனுக்கு நன்மையை தீமையை தெளிவுபடுத்துகிற வகையில் அனைத்து செய்திகளையும் குர்ஆனில் என்னவெல்லாம் இருக்கிறதோ எல்லா அம்சங்களையும் உள்ளடக்கிய ஒரு குர்ஆனை கொண்டு வந்து காட்டிவிட்டு முடியுமான்னு கேட்டீங்க, இந்தா முடிச்சுட்டோம் பாருங்க அப்படின்னு சவாலை முடியடிங்க. அதை விட்டு முடியுமான்னு கள்ள நோட்டுக்காரங்க கேட்பான்னு ஒரு சம்பந்தம் இல்லாத வாதத்தை, ஒரு உதாரணத்தை காட்டுகிறீர்கள். அடுத்து என்ன? திரும்பவும் பதில் சொன்ன விஷயத்தை மீண்டும் மீண்டும் கேட்கிறீர்கள். அவர் சந்தேகப்பட்டார் என்று தான் இருக்கு. நான் 2 பதில் சொன்னேன். நபிகள் நாயகம் சந்தேகப்பட்டாரா என்பதற்கு 2 பதில் சொன்னேன். 2ல் 1 என்ன? அது மக்களுக்கு சொல்லப்பட்ட போதனை. இன்னொன்று என்ன? சந்தேகப்படாதே என்று சொல்லுகிற காரணத்தினால் அவர் சந்தேகத்தில் இருந்தால் என்பது பொருள் அல்ல. நீங்கள் அப்படி தான் எடுப்பீங்கன்னு சொன்னால் இப்போ உங்களுடைய பேச்சு வழக்கில் இருக்கிற எல்லாத்தையும் இப்படி நீங்கள் புரிஞ்சுக்குவீங்களா? உங்கள் கடையில் ஒருத்தர் வேலைக்கு சேர்க்குறீங்க. எப்பா கடையில் சேர்ற நாளே சொல்லுவீங்க டெய்லி கரெக்டாக வேலைக்கு வந்துடணும்னு. அப்போ அதுக்கு முன்னாடி ஏமாத்தாத, ஏமாற்றி விட்டான்னு அர்த்தம். ஒருத்தனை பார்த்து சொல்கிறீங்க ஏமாத்திராத அப்படிங்கிறீங்க. அப்போ இதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட 10 லட்ச ரூபா மோசடி பண்ணணும்னு பார்த்து ஏமாத்திராதன்னு அறிவுரை சொல்கிறீங்களா? அப்படியே அதை புரிஞ்சுக்குவீங்க. எதிர்காலத்தில் நல்லா இருக்கணும்னு அறிவுரை சொல்லப்படுற ஒரு விஷயத்தை அதை போய் அதுக்கு எதிர்மறையாக எல்லா விஷயத்தையும் எதிர்மறையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது ஒரு அறிவுரையாக சொல்லப்படுதுன்னு எடுத்துகிட்டு போங்க. அந்த கேள்விக்கு பதிலை சொல்கிறத விட்டுவிட்டு மீண்டும் பழைய பல்லவி அது நபிகள் நாயகத்தை நோக்கி தான் பேசுது அப்படியே வச்சுக்கோங்களேன். நபிகள் நாயகத்தை நோக்கி பேசியது என்று வைத்துக் கொண்டாலும் அதில் என்ன பிழை? அதில் அவர் சந்தேகப்பட்டார் என்பது எப்படி உறுதியாகும்? உறுதியாகவே ஆகாது. அவருக்கு இறைவன் சொல்லுகிற கட்டளையாக அறிவுரையாகத்தான் அது இருக்கிறது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து அரிசி இருக்கிறது, அரிசியில் இறைவன் இருக்கிறான், காபாவை நோக்கி தொழுறீங்களே அப்படின்னு கேட்குறாரு. அதாவது இதெல்லாம் நாங்கள் சாதாரணமாக இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம்ங்கிற பேரில் இனிய மார்க்கங்கிற பேரில் கேள்வி பதில் நிகழ்ச்சி நடத்துவோம். அதில் சொல்லக்கூடிய பதில்கள் வாதங்கள் அல்ல. ஒரு கேள்வி பதில் சாதாரண கேள்வி கேட்டாலே எங்கள்கிட்ட ஒரு போஸ்ட் கார்டில் எழுதி போட்டால் நாங்கள் எழுதி அனுப்பி விடுற சாதாரணத்திலும் சாதாரணமான கேள்விகள். அரிசியில் இறைவன் இருக்கிறான் நம்பிட்டோம், காபாவை நோக்கி தொழுதுட்டோம், அதனால் இது இறைவேதம் இல்லை. எவ்வளோ அற்புதமான வாதம் பாருங்க. அரிசியில் இறைவன் இருக்கான் நம்பினீங்கல்ல, காபாவை நோக்கி தொழுதல்ல, ஏன் தொழுத? அதை வச்சு பார்க்கும்போது அதுக்கு என்ன சம்பந்தங்கிறேன். மொட்டைத்தலைக்கும் முழங்காலுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? அதில் இருக்கிறான்னா அதான் நம்பிக்கை, அங்கே தான் இருக்கிறான். இதை ஏன் நோக்கி தொழுகிறோம்? இறைவன் அப்படி கட்டளையிட்டு இருக்கிறான். இதை நோக்கி தொழு, இதுதான் உலகத்துடைய முதல் ஆலயம், ஒரே இடத்தை நோக்கி தொழுதா தான் ஒரு யூனிஃபார்மாக இருக்கும் அப்படின்னு ஒரு நன்மைக்காக இறைவன் விதித்த கட்டளையை நிறைவேற்றுகிறோம். இது எப்படி குர்ஆன் இறைவேதம் இல்லை என்பதற்கான சான்றாக அமைந்திருக்கிறது என்பதை நீங்கள் விளக்க வேண்டும். அதே போல் எது முதல் சூரா அதில் பெரிய பஞ்சாயத்து. முதல் சூறா 2வது சூறா வச்சுக்குவோம் ஒரு பேச்சுக்கு, அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். 2வது முதல் சூறா எதுன்னு டவுட் இருக்குது. முதல்ல வந்த சூறா எது, 2வது வந்த சூறா எதுன்னு டவுட். அதனால் இது இறைவேதம் இல்லைன்னு ஆகுமா? 2 பேர் பேசிக்கிட்டாங்க. பேசிக்கிட்ட 2 பேர், ஒருத்தர் சொன்னார் இது முதல் சூறானார், இன்னொருத்தர் சொன்னார் 2வது சூறா. அவங்க 2 பேரில் ஒருத்தருக்கு தெரியாதவர் தெரிஞ்ச மாதிரி சொல்லிக்கிட்டாரு. இதுவாக தான் இருக்கும் அதுவாக தான் இருக்கும்னு பேசிக்கிட்டார். அவர்கள் சொன்னதெல்லாம் எங்களுக்கு ஆதாரமா? அதை வைத்துக்கொண்டு நீங்கள் பேச முடியுமா? அப்படி பேச முடியாது. தெளிவாக இருக்கிறது. எல்லா மக்களும் பெரும்பான்மையாக நபிகள் நாயகம் காலத்தில் வாழ்ந்த அத்தனை பேரும் சொல்லுகிற செய்தியை வைத்து பார்க்கும் பொழுது முதல் சூறா எது என்பதற்கு தெளிந்த செய்தி இருக்கிறது. சில பேர் தெரியாமல் அந்த விஷயத்தை புரியாமல் தவறுதலாக சொல்லியிருப்பாங்க. தவறாக சொன்னதை அலட்சியப்படுத்துங்க, இதுதான் அதற்குரிய பதில். அதே போல் இது தூதனுடைய சொல் என்று இருக்கிறது.
தூதனுடைய சொல்லுன்னு இருக்குதுல்ல, எப்படி தூதன் பாருங்க. தூதனுடைய சொல் என்று சொன்னால் அதுக்குரிய அர்த்தம் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் குர்ஆன் சொல்லுகிறது இன்னஹு அல்ல கவுலு ரசூலின் கரீம், இது சங்கை மிக்க தூதரின் சொல் என்கிறது. பைபிள் என்ன சொல்கிறது? நீங்க தான் சொன்னீங்க தள்ளப்பட்ட தூதரின் வார்த்தைகள்னு சொல்லுச்சு. கெட்டவன் சொல்ற சொல்லு நல்லவன் சொல்ற சொல்லு வித்தியாசம் இல்லையா? ரெண்டையும் ஒரே நேர்கொள்ள கொண்டு நிப்பாட்டுறியா? நீங்களே சொல்றீங்க தள்ளப்பட்ட தூதரின் வார்த்தைகள் எங்களுக்குள்ளே இருக்கிறதுன்னு. அப்படின்னா கெட்டவனுடைய சொல் என்று சொல்லிவிட்டு நல்லவன் என்று சொன்னதை போய் கம்பேர் பண்ணக்கூடாது. ஒன்று சரி, தூதர்னு சொன்னதுனால அது தூதரின் சொந்த வார்த்தையின் அர்த்தமா? அதுவும் கிடையாது. சாதாரணமாக மேலிருந்து ஒரு செய்தி சொல்ல, சாதாரணமாக பேச்சு வழக்கிலே இருக்கிறது. ஒருத்தர் சொன்ன செய்தியை இன்னொருத்தர் எடுத்து சொல்வார். இவர் சொன்னார், அவர் சொல்வார். இவர் சொன்னதாகத்தான் அவர் சொல்வார். இது பேச்சு வழக்கில் உள்ளது. இவர் சொன்னதை நான் இவர்கிட்ட எடுத்து சொல்கிறேன். இவர் என்ன சொல்வார்? நான் சொன்னதா சொல்வார். யாருப்பா உனக்கு சொன்னா? உனக்கு அல்தாவி தான். எனக்கு அல்தாவி சொன்னார். அல்தாவி அங்கேருந்து கேட்டு சொன்னார். அதை குர்ஆன் வேறு இடத்துல பேசுகிறது. என்ன பேசுகிறது? இது தூதருடைய சொல்லுன்னு ஒரு இடத்துல பேசினாலும் இன்னொரு இடத்துல இந்த தூதர்கள் நம்முடைய அனுமதி இல்லாமல் இறங்க மாட்டார்கள், நாம் பேசாத எதையும் பேச மாட்டார்கள், நம்முடைய விருப்பம் இல்லாமல் எதையும் கற்றுத்தர மாட்டார்கள், இப்படின்னு பொது விதியை உருவாக்கி வச்சுட்டு இப்போ போய் சொல்லு. இப்போ சொல்ல வர்றது யாரு? சொல்ல வர்றது ஜிப்ரீல். ஜிப்ரீல் சொன்னாருமோ அதுக்காக வேண்டி. நண்பர்களே, நம்ம என்ன சொல்கிறோன்னு கூட புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. இஸ்லாம் வந்து எக்காலத்துக்கு பொருத்தமான சட்டத்தை போடுது குர்ஆன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கு தான் நான் சொன்னேன், விபச்சாரத்துக்கு வந்து 4 சாட்சியை கூட்டிகிட்டு வரலன்னா அந்த சட்டம் நிலைநிறுத்த முடியுமா இன்றைக்கி அதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவர் என்ன சொன்னார்னா, நான் வந்து வசனத்தை இருட்டடிப்பு செஞ்சேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆக்சுவலாக அந்த வசனத்தில் அப்படி தான் இருக்குதுங்க. அந்த வசனத்தில் அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. நான் வந்து ஹதீஸை படித்தேன். அந்த ஹதீஸில் வந்து விபச்சாரத்துக்கு 4 சாட்சியை கொண்டு வர நான் அவனுக்காக காத்திருக்க வேண்டியதானா என்று கேட்டதற்கு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஆம் என்றார்கள். முடிஞ்சது ஹதீஸ், அவ்வளோதான். அதுக்கு மேலே அங்கே ஒன்றும் இல்லை. குர்ஆனில் இருக்குது. என்ன இருக்குது அப்படின்னா, அவர் சொன்ன மாதிரி ஒரு ப்ராஸ்டியூஷன் நடக்குது அப்படின்னா அதுக்கு 4 சாட்சி கொண்டு வரலன்னா அந்த ஹஸ்பண்டும் ஒய்ஃப் வந்து சத்தியம் செய்யணுமா அல்லாஹ் பேரில். சத்தியம் செஞ்சால் அது ஒன்றும் சாட்சி ஆயிருமா. சரி, ஒரு மரண தண்டனை இருக்கிற ஒரு சட்டத்தை வச்சுக்கிட்டு சத்தியம் போகிறது எப்படி சாட்சி ஆகும்? இன்றைக்கி செமன் டெஸ்ட்டுன்னு இருக்குது விபச்சாரம் செஞ்சதுக்கு, கேமரா டெக்னாலஜி இருக்குது. எல்லாத்துலேயும் மாட்டினதுக்கப்புறமும் இந்த இஸ்லாத்தோட சட்டத்தை வச்சு நிறுத்த முடியுமா? அதெல்லாம் அந்த சட்டத்துக்கு கேட்டால் இவர் ஒன்றும் பைபிளுக்கு போகிறாரு. பைபிள் வாதத்தில் வைங்க, ஏன் அப்படி சொன்னாங்க, எதுக்கு சொன்னாங்க, நாங்கள் விளக்குவோம். அது என்ன மேட்ரு அப்படின்னு ஃபுல்லாக விளக்குவோம். யார் அடுத்தவரோட மனைவியை வந்து கற்பழிக்க அனுமதி கொடுத்தாரு எல்லாம் வரும். அடுத்தது பைபிள் வாதத்தில் வைங்க. இதுலேருந்து எஸ்கேப் ஆகி போகிறக்கு உடனே பைபிள் உள்ளே கொண்டு வராரு. அடுத்தது நம்ம கேட்டதுக்கு பதில் வராது பாருங்கள். நம்ம வந்து ஒத்துக்கிட்டோமா விந்துலேருந்து தான் வந்து ஆண் பால் பெண் பால் வருது, நம்ம ஒத்துக்கிட்டோமா அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லி ரொம்ப அப்படியே ஸ்லாயிக்கிறாரு. அந்த வசனம் 75:39 என்ன சொல்லுதுன்னா, இவர் சொல்கிற மாதிரி அங்கே விந்துலேருந்து அங்கே ஒரு ஜோடியை உருவாக்குனால இல்லைங்க. வசனத்தில் என்ன இருக்குன்னா, விந்து துளி அவன் வந்து, நான் படிக்கிறேன் கேளுங்க, கற்ப கோளரைக்குள் சொட்டு சொட்டாய் ஊற்றப்படும் இந்திரிய துளியாக அவன் இருக்கவில்லையா? பின்னர் அவன் அளக்கின்ற நிலையில் இருந்தான். அப்பால் இறைவன் அவனை படைத்து செவ்வையாக்கினான். பின்னர் அதிலிருந்து ஆண் பெண் என்ற 2 ஜோடியை அவன் உண்டாக்கினான். அவன் மரித்தோரை உயிர்ப்பிக்கும் ஆற்றன் உடையவன் அல்லவா அப்படின்னு சொல்லி வருதுங்க. அதாவது சொட்டு சொட்டாய் ஊற்றப்படும் ஒரு இந்திரிய துளியாக மனிதன் இருக்கவில்லையா அப்படின்னா அதில் என்ன அறிவியல் இருக்குது? ஒரு சொட்டு இந்திரியத்தில் இன்றைக்கி பல மில்லியன் உயிரணுக்கள் இருக்குது. அந்த உயிரணுவில் ஒன்று தான் போய் வந்து கருமுட்டையோட சேர்ந்து குழந்தையாக மாறுது. இதே முதல்ல அறிவியலுக்கு எதிரானது. ஒரு மனுஷன் வந்து ஒரு சொட்டு இந்திரியமாக இருந்தானா, ஒரு சொட்டில் ஒரே ஒரு அணு தான் போய் அங்கே குழந்தையாக மாறுது. ரெண்டாவது அந்த விந்து தான் வந்து ஆண்பால் பெண்பால் தீர்மானிக்குதுன்னு சொல்லி இதில் நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு நான் சரின்னு தான் சொன்னேன். அதை நான் ஒத்துக்கிட்டேன்னு சொல்லலை. நான் அடுத்த வசனத்துக்கு போகிறக்கு வேண்டி சரி அப்படின்னு. அந்த வசனத்தில் அப்படி கிடையவே கிடையாதுங்க. இது ஒரு பொய் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் நம்ம கேட்டோம், விந்து வந்து 45 நாள் உயிரோடு இருக்குமா ஒரு தாயின் கருவறைக்குள்ளே அப்படின்னு சொல்லி கேட்டோம். அதுக்கு பதில் சொன்னாங்களா, 45 நாள் உயிரோடு இருக்குமா? முதல்ல சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ண முடியுமா? விந்துக்குள்ளே வானவர் போவாரா? அதெல்லாம் அப்படியே சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணுங்களேன். அப்புறம் வந்து பெண்ணின் நீர் மூந்துமா ஆணின் நீர் மூந்துமா அப்படின்னு சொல்லி ஒரு வாதம் வச்சார். அது கூட குர்ஆனோட அறிவியலுக்கு வந்து நான் வந்து ஹதீஸ் ஆதாரமாக எடுத்து கொடுத்துட்டேன் அப்படின்னு. பெண்ணோட நீர் எங்கே முதல்ல முந்தி வெளியே வருது? அதான் கேள்விங்க. பெண்ணோட நீர் அங்கேயே தான் இருக்கும். பெண்ணோட நீர் அங்கேயே தான் இருக்கும். ஆணோட விந்தணு தான் போய் அதில் போய் அங்கே போய் சேருது. இதில் வந்து நீர் வந்து வெளியே வர்றதை பற்றி பேசுது. அங்கே நீரெல்லாம் வெளியே வராது. அப்புறம் வந்து பெண்ணுக்கு விந்து இருக்குமா அப்படின்னு சொல்லி நான் வந்து அப்படியே ரொம்ப அப்படியே நக்கலாக பெண்ணுக்கு விந்து வருமா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அப்படின்னா வசனத்தில் அப்படி தானே இருக்குது, ஆணின் நீர் பெண்ணின் நீர் அப்படின்னு இருக்குது. அதான் பெண்ணுக்கு நீர் வரும்ல, அது என்ன நீர் அப்படின்னு அப்போ விளக்குங்க. அன்பான சகோதரர்களே, திருக்குர்ஆன் 10வது அத்தியாயம் 94ஆம் வசனத்தை மேற்கோள் காண்பித்து இது இறைவேதம் இல்லை என்பதற்கான ஆதாரத்தை நாங்கள் முதலாவது வைத்தோம். அதில் அவங்க எவ்வளவு தூரம் பொய்யர்களாக
இந்த ஜமாத் எவ்வளவு இருட்டடிப்பு வேலைகளை செய்தார்கள் என்று நாம் பார்க்க முடியும். 10:94 குர்ஆன் சொல்லுகிறது, முகமதே, நாம் உமக்கு அருளியதில் நீர் சந்தேகத்தில் இருந்தால் உமக்கு முந்தைய வேதத்தை ஓதுவோரிடம் கேட்பீராக என்று அந்த ஆயத்தை சொல்லுகிறது. ஏன் இந்த சந்தேகத்தில் இருந்தாருன்னு சொல்லி அதுக்கு அல்டாஃபி விளக்கெல்லாம் கொடுக்குறாரு. ஏன் இதுக்கு வாதமாக நாங்கள் வச்சோன்னு சொல்லி அவருக்கு விளங்கலை. ஏன்னா குர்ஆனில் இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, 16வது அத்தியாயம் 44ஆம் வசனத்தில், மக்களுக்கு அருளப்பட்டதை நீர் அவர்களுக்கு விளக்க வேண்டும் என்பதற்காகவும் அவர்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த போதனை உமக்கு அருளினோம். அப்போ மக்களுக்கு தெளிவாக விளக்க வேண்டும் என்று அல்லாஹ் அவருக்கு சொல்லுகிறார். அப்போ மிக தெளிவாக அல்லாஹ் எல்லாரும் சொல்லிவிட்டார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. இதற்கு முரண்பாடாக அங்கே அல்லாஹ் என்ன சொல்றாரு, நீர் சந்தேகத்தில் இருந்தால், அப்போ இது கான்ட்ரடிக்ஷன் தானே. ஏற்கனவே நீர் தான் விளக்கணும், நான் உமக்கு அருளினே தான் மக்களுக்கு நீர் தான் விளக்கணும்னு சொன்னதுக்கு பிறகு நீர் சந்தேகத்தில் இருந்தால் எப்படி சந்தேகம் வரும்? கேள்வியை விளங்குங்க. முதல்ல நீர் சந்தேகம் எப்படி அவருக்குள்ள வந்துச்சு? அல்லாஹ் தான் விளக்கிட்டானே, நீ தான் மக்களுக்கு விளக்கணும்னு சொல்றாரு. சொன்னதுக்கு அப்புறம் நீர் சந்தேகத்தில் இருந்தால் எதுக்கு சந்தேகம் வரும்? சிந்திச்சு பாருங்க. இது இறைவேதம் இல்லை என்பதற்கு அதனால தான் இந்த கேள்வியை வாதமாக வைத்தோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 1400 ஆண்டு காலமாக இதில் இப்படிப்பட்ட செய்திகள் இருக்கிறது, இந்த விஞ்ஞான கருத்து இருக்கிறது, எப்படி சொல்ல முடியும்னு கேட்டாங்க. திருக்குர்ஆன் 39 அத்தியாயம் 42 வசனம் மிக தெளிவாக சொல்கிறது, ஒரு சாதாரண மனிதன் விளங்கி கொள்ளக்கூடிய ஒரு செய்தி இங்கே எவ்வளவு விஞ்ஞானமாக சொல்லப்பட்டிருக்கு. அல்லாஹ் உயிர்களை அவை மரணிக்கும் போதும் மரணிக்காதவற்றை அவற்றின் நித்திரையிலும் கைப்பற்றி பின்பு எதன் மீது மரணத்தை விதித்து விட்டானோ அதை தன்னிடத்தில் நிறுத்திக் கொள்ளுகிறான் என்ற ஆயத்தை சொல்லுகிறது. அல்லாஹ் உயிர்களை மரணிக்கும் போது கைப்பற்றுகிறான். சரி, மரணிக்காதவற்றை நித்திரையிலும் கைப்பற்றி, இங்கே நல்லா விளங்கி கூட இங்கே அருமையான ஒரு விஞ்ஞானம் இங்கே எல்லாம் சொல்லி காட்டுறான். என்ன சொல்கிறான்னா, தூங்கும்போது நீங்கள் நித்திரை ஆகிட்டு தூங்கும்போது என்ன செய்வீங்க அப்படின்னா, நீங்கள் உங்கள் உயிரை நம்ம கைப்பற்றிடுவோம், தூங்குகிற மனிதனுக்கு உயிர் இல்லை என்கிறதான மிக சிறப்பான விஞ்ஞான கருத்து இருக்கிறது. இதை இன்னைக்கு நிரூபிக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, தூங்குகிற நீங்கள் வாங்க, ஒரு ஆள் வாங்க, தண்ணிக்குள்ள தூக்கி போட்டுருவோம், எப்படி மூச்சு விடுறீங்க நீங்கள் பார்ப்போம். படக்குன்னு தூங்குகிற எப்படிப்பா இது விஞ்ஞானம்? நித்திரையிலும் கைப்பற்றி பின்பு எதன் மீது மரணத்தை விதித்து விட்டானோ அதை தன்னிடத்தில் நிறுத்திக்கொள்ளணும். யார் மறிக்கிறானோ அந்த உயிரை வச்சுக்கிறவன் மற்றவனுக்கு உடனே உயிரை திருப்பி அனுப்பி விட்டுருவேன், தூங்கும் போது உயிரை கைப்பற்றுவேன். எவ்வளோ அருமையான விஞ்ஞானம் பார்த்தீங்களா? எனவே இதிலிருந்து நம்ம தெளிவாக விளங்கிக்கிறோம், இது இறைவேதம் இல்லை என்பதற்கு நீங்கள் ஆய்வுலாம் பண்ண வேண்டாம். சாதாரணமாக வாசிட்டாலே இது சாதாரண மனிதன் கூட சொல்ல மாட்டான், ஒரு பாமர மனிதன் கூட இப்படி சொல்லாத ஒரு செய்தியை இறைவேதம் என்று நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் விருப்பத்தின் பேரில் உள்ளதை நீங்கள் எப்படி இறைவேதம்னு நீங்கள் இறைவேதம் இல்லைன்னு ஆயிரும்னு சொல்லி அவர் அல்டாஃபி கேட்டார். ஆரம்பத்திலே சொன்னேன், மனித விருப்பங்கள் சட்டங்களாக வரக்கூடாது என்பது நான் ஆரம்பத்தில் சொன்னேன். இதில் மனித விருப்பம் தான் வந்திருக்கு. அவன் விரும்புகிறான், நான் முகமது விரும்புகிறேன், நான் கிப்லாவை நோக்கி தான் நான் பார்க்கணும், அங்கே தான் பார்க்கணும், சரிப்பா நீ வச்சுக்கோ அப்படின்னு சொன்ன இந்த விருப்பத்தை நிறைவேறினால தான் இந்த வசனத்தை அல்லாஹ் கட்டளையாக கொடுத்துட்றான். முகமதின் விருப்பம் தான் நிறைவேற்ற, அல்லாஹ்வின் விருப்பம் கிடையாது. அதுக்கு தான் நான் வச்சோம், அல்லாஹ் என்ன காபாதுலையா இருக்கான்னு கேட்டோம். இதுக்கு போஸ்ட் கார்டு எழுதி போட்டால் பதில் சொல்லிடுவோம், அதுக்கு கூட நாங்கள் பதில் சொல்லிடுவோம். நீங்கள் சொன்ன விளக்கம் என்ன இருக்குது, விளக்கம் அது என்ன விளக்கம் எனக்கு தெரியல. ஆகவே நீங்கள் இந்த காரியத்தை மறுபடியும் சொல்ல இறைவேதம் நிரூபமாகிறது. அன்பார்ந்தவர்களே, அருமையான நம்முடைய எதிர்த்தரப்பு நிறைய அல்தாபி அவர்கள் கேட்டாங்க, சொன்னாங்க, விட்னாரம் இருந்தால் அது இறைவேதம்னு நாங்கள் சொல்லவில்லை. ஆனால் நீங்கள் திரும்ப கிளிப்பு போட்டு பாருங்கள், ஷஹீத் இப்ராஹிம் அவர்கள் இது விட்னாரம் ஒத்துக்கொட்டிங்க, அதனால் இது இறைவேதம்னு உறுதியாயிடுச்சுன்னு அவரை அடித்து சொல்கிறது கிளிப்பு நீங்கள் திருப்பி போட்டால் அதில் வரும். சரிங்களா? அது அப்படி இருக்கட்டும். முன்னே நான் சொல்லிட்டு வந்தேன், இந்த 24, 46, 61, 14 இதெல்லாம் வசனம் முன்னே சொன்னது தான். அங்கெல்லாம் என்ன சொல்லுதுன்னா 16, 89, 2, 12, 114 சொல்லும்போது இது ஒவ்வொரு விஷயத்தையும் விவரித்து கூறுகிறது என்று சொல்லும். அதே 4ஆம் அதிகாரம் 166வது வசனத்தில் வரும்பொழுது இது கொடுக்கும் போதே அதன் விளக்கத்துடன் தான் கொடுத்தேன் என்று வரும். 4 அதிகாரம் 166. ஆனால் நீங்கள் கவனிங்க, 3வது அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வரும்போது இந்த குர்ஆன் சொல்லுது, இது எல்லாருக்கும் விளங்காது, இது கல்விமான்களுக்கும் விளங்காது. அந்த வசனத்தில் எப்படி வரும்னா, கல்விமான்களுக்கும் விளங்காது, ஆனால் கல்விமான்கள் என்ன சொல்லுவாங்களா, இது எங்கள் இறைவனிடத்திலிருந்து வந்ததுதா, அப்படி ஏற்றுக்கொள்வாங்களா.
அப்போது வெறும் வெற்று வாதங்கள் வச்சுக்கிட்டு அதே சொல்லுது இது எல்லாருக்கும் விளங்காது. நான் இதில் ஒவ்வொரு காரியங்களும் விவரித்து சொல்லுதுன்னு சொல்கிறேன்ல, விண்வெளி ஆராய்ச்சியை குறித்தோ அணுவின் ஆக்கத்தை குறிச்செல்லாம் கேட்கல. குரானில் சொல்லப்பட்ட காரியங்களுக்கு விளக்கம் இருக்குதா? குரானில் சொல்லப்பட்ட காரியங்களாவது புரியுதா, விளங்குதா? இந்த குரான் முழுக்க எங்களுக்கு விளங்கும் அப்படி சொல்லட்டும் பார்க்கலாம். இக்குரானில் எழுதியிருக்கிற அத்தனை காரியங்களும் எங்களுக்கு விளங்கி இருக்குது, எங்கள்கிட்ட அதுக்கு பதில் இருக்குதுன்னு சொல்லட்டும், அதுக்கு இது ஆதாரம் வைக்கட்டும். அப்போது விளங்குவா இல்லையான்னு நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். சரிங்களா? அப்போது இந்த மாதிரி வெற்றுவாதங்களை வைக்கிறது நம்ம பார்க்குறோம். அது ஒரு பக்கம். அடுத்தது, இறைவனிடத்திலிருந்து வந்த ஒரு இறை செய்தி என்றால் அது மக்களுக்கு நல்லதை போதிக்கும், நல்லவைகளை போதிக்கும். மக்களுக்கு நல்லவைகளை போதிக்கிறதா இல்லையா என்று பார்த்தா 2ஆம் அதிகாரம் 193 அதிகாரத்தில் மார்க்கம் நிலைநாட்டுவதற்காக பிறரிடம் போர் செய்ய சொல்லுது. அதாவது இந்த குரான் என்ன சொல்லுது? 2:193, 8:39, 9:5 இதிலெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா மார்க்கம் நிலைநாட்டுவதற்காக பிறரிடம் போர் செய்யணுமா. ஒரு உண்மையான ஒரு இறைவனாக இருந்தால் அவங்கள ஜனங்களை வற்புறுத்தி யுத்தம் செய்து பட்டயத்தை காட்டி என்ன நம்ப வைக்க அப்படி சொல்லுவாங்களா? மார்க்கம் நிலைநாட்டுவதற்கு போர் வைக்கணுமா? இது 4ஆம் அதிகாரம் 89 சொல்லுது, அல்லாவின் பாதையில் நிராகரிப்பாளர்கள் புறப்படவில்லை என்றால் அவர்களை கண்ட இடமெல்லாம் கொல்ல வேண்டும். அல்லாவை நிராகரிக்கிறவர்கள் அல்லாவின் பாதையில் வரலையா, அவர்களை கண்ட இடமெல்லாம் கொல்ல வேண்டும். இதே 494 வரும்பொழுது முஸ்லீம் அல்லாதவர்கள் யார் என்று விசாரித்து அறிந்து அவர்களிடம் போரிடுங்கள். யார் முஸ்லீம் அல்லாதவர்கள் இருக்கிறாங்களோ அதை ஃபஸ்ட்டு விசாரித்து அறிந்து அவர்களிடம் போரிடுங்கள்னு அந்த வசனம் சொல்லுது. 47ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்லுது, அல்லாவை ஏற்றுக்கொள்ளாதவர்களை சந்திப்பீர்களானால் அவர்களுடைய கழுத்தை வெட்டுங்கள். 8:12 சொல்லுது, அல்லாவை ஏற்றுக்கொள்ளாதவர்களை கணுவாக வெட்டுங்கள். இப்படி ஒரு இறைவனுடைய போதனை எப்படி இருக்கும்? அந்த மெய்யான இறைவனை அடுத்தவங்களுக்கு போய் சொல்லு, இதுதான் சத்தியம்னு சொல்லு, அப்படி இருக்கும். அவங்க இதை ஏற்றுக்கொள்ளு வரைக்கும் அவங்களோடு போர் செய்யணுமா? அவங்கள அப்படி ஏற்றுக்கொள்ளலைன்னா அவங்கள கணுவாக வெட்டணுமா? அவங்களுக்காக பதிவிருக்கணுமா? இது யார் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் யார் ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் என்று பார்த்து தேடி விசாரித்து அவர்களை என்ன செய்யணுமா? கொலை செய்யணுமா? 2ஆம் அதிகாரம் 78ஆம் வசனத்தில் வரும்பொழுது, 2ஆம் அதிகாரம் 78ஆம் வசனம், அதை நான் படிக்கிறேன் பாருங்கள். அதில் என்ன சொல்லுதுன்னா, இது படிப்பறிவில்லாதவங்களுக்கு இது விளங்காதா? இறைவேதம் எல்லா மனுஷருக்கும் ஒரு போல விளங்கணுமா வேண்டாமா? அன்பிற்கினிய சகோதரர்களே, இந்த மாதிரி விவாதத்தை நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. போர்க்களத்துக்கு போய் எதிரியை நோக்கி துப்பாக்கி சுடுனாக்கா தான் தலையில் வச்சு நீ துப்பாக்கியில் தற்கொலை பண்ணிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இங்கே தான் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஆரம்பத்தில் சொன்னாங்க, நபிகள் நாயகத்தை பார்த்து ஜிப்ரீலை பார்த்து பயந்துட்டாங்க, அதனால தேவதூதன் இல்லை, எங்கள் மரியாதையும் பயந்துருக்காங்களே அப்படின்னு எடுத்து போட்டோன்னு கப்சி. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, மனிதனுடைய விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி கடவுள் சட்டத்தை கொடுப்பாரா? அவர் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கலங்க, அவர் விரும்பினதை கடவுள் சட்டமாக கொடுத்தான்னு சொல்லிட்டு நம்ம உடைச்சிட்டோம். அப்படி பார்த்தா பைபிளில் கல்லெரிச்சு அடிச்சானக்கா தண்ணி கொடுப்பேன்னு சொல்லியிருக்குதுங்க, மக்கள்லாம் கல்லால் அடிக்க வராங்க அப்படின்னு அது போட்ட உடனே மறுபடியும் கப்சி. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, வானத்தில் தானே இறைவன் இருக்கிறான், ஏன் கிபிலாவை நோக்கி தொழுறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி. இவங்களுக்கு மறுபடியும் நான் சொல்கிறது என்னன்னாக்கா, பைபிளை முதல்ல முழுசாக படிங்க. பைபிளை படிச்சுன்னா அந்த கேள்வி கேட்க மாட்டீங்க. நீங்கள் கேட்குற கேள்வியெல்லாம் சுற்றி எடுத்து உங்கள் தலையில் நீங்களே டங்குன்னு அடிச்சிக்கிற மாதிரி இருக்குது. தானியேல் 6ஆவது அதிகாரம் 10வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா என்ன செய்கிறாருனாக்கா, தானியேலுங்கிற தீர்க்கதரிசி அந்த அரசர் போட்ட கையெழுத்துக்கு எதிராக இறைவனிடத்தில் மன்றாடுறார். எப்படி மன்றாடுறார்? மேலே போய் எருசலேமுக்கு நேராக பல கனிகள் திறந்திருக்க தான் முன் எப்பொழுதும் செய்து வந்தபடியே 3 வேளை தொழுதான். யூதர்களுக்கு எருசலேம் கிபிலாவாக இருந்தது. எருசலேமை நோக்கி தொழுதார் தானியேல். அந்த கேள்வியை போய் நீங்கள் அங்கே தானியேல் கிட்ட கேளுங்க. ஏன் கடவுள் தான் பரலோகத்தில் தானே இருக்கார், நீ ஏன் எருசலேமை நோக்கி தொழுதுன்னு கேளுங்க. அப்போ அந்த கேள்வி உங்களே அடிச்சாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, அது மாதிரி இறை நிராகரிப்பாளரை கொல்லுங்கள் வெட்டுங்கள்ங்கிற வசனத்தெல்லாம் எடுத்து காமிச்சார். அது எப்படி சொல்லப்பட்டது, எந்த சூழ்நிலையில் சொல்லப்படுதுங்கிறத விளக்குவாங்க. இவங்க சொல்கிற மாதிரி இதில் உண்மையாளர்களாக இருந்தாக்கா பைபிளை தூக்கி போட்டுடணும். ஏன் பைபிளில் உபாகமம் 17வது அதிகாரத்தில் தெளிவாக வருது, வேறு ஒரு தேவர்களை சேவிக்க உன்னை கூப்பிட்டாங்கனாக்கா, நான் விலக்கி இருக்கிற தேவர்களையாவது சந்திர சூரர் முதலான வானசேனையாவது சேவித்து அவைகளை நமஸ்கரிக்க காணப்பட்டால் அது உனக்கு கேட்டுச்சுன்னா, அது மாதிரி பண்ணவங்களெல்லாம் என்ன செய்யணும்னாக்கா
அந்த அக்கிரமத்தை செய்த புருஷனையாவது ஸ்திரீயாவது உன் வாசலுக்கு வெளியே கொண்டு போய் அப்படிப்பட்டவர்கள் சாகும்படி கல்லெறி கடவாய். அப்படியே ரொம்ப என்னமோ உங்களுக்கு சமாதான மார்க்கம் மாதிரியும் அப்படியே ஏதோ அப்படியே வெள்ள ஆடை மாதிரியும் அப்படியே போட்டு காட்டுறீங்களே. இப்போ இப்படி கொல்ல சொல்லி இருக்குத, அப்ப நீங்க சொன்னதுக்கு எதிராக இருக்குது பைபிள். உங்க வாதப்படி குரான் இல்லை, இறைவேதம், பைபிளும் இல்லைன்னு வந்துடணும். ரெண்டுத்தையும் தூக்கி போட்டு போங்க, நீங்க சொன்ன வாதத்தில் உண்மைன்னு வந்துடும். அப்ப இதையே நீங்க கவனத்தில் கொள்ளணும். வாதத்தை வைக்கணும், முதல்ல பைபிளை படிங்க. வச்ச எல்லா வாதமும் உங்களுக்கு எதிராக இருக்குது. நீங்களே சுத்தி எடுத்து உங்க தலையில அடிச்சுக்கிற மாதிரியும் துப்பாக்கி எடுத்து நீங்களே சுட்டுக்கிற மாதிரியும் இருக்குது. அப்ப மற்ற விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் அல்தஃபியா அவர்கள் சொல்லுவாங்க. சரி, அன்பிற்குரிய சகோதரர்களே, திருமறை குர்ஆன் உண்மையான இறைவனுடைய வேதம்தான் என்பதை நாம் இங்கே தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறோம். எதிர் தரப்பினர் வாதங்களை திரிக்கிறார்கள், துணுக்கு துணுக்காக பொய்யான விஷயங்களை சொல்கிறார்கள். ஒரு வார்த்தையை படிக்கிறாங்க, பொய்யான ஒரு கருத்தனை செய்கிறாங்க, திணிக்கிறாங்க. ஏதோ 4 சாட்சி கொண்டு வந்து குர்ஆன் சொல்லுது, கேமரா டெக்னாலஜிங்கிறாங்க. என்ன கேமரா டெக்னாலஜினா என்ன? கேமரா டெக்னாலஜியை வச்சு உண்மையை பொய்யா காட்டவே முடியாதா? பொய்யானதை சித்தரிக்க முடியாதா? என்ன சொல்ல வர்றீங்க? வாதத்தை தெளிவாக வைங்க. 40 நாள் விந்து துளியாக கர்ப்பப்பையில் இருந்தாங்கன்னு சொல்கிறீங்க. எங்கே அப்படி இருக்குது? அந்த செய்தியை ஒழுங்காக நீங்கள் என்ன செய்யுங்க, எடுத்து விந்து துளியாக 40 நாளில் இருந்தாங்க அப்படிங்க எந்த இடத்துல இருக்குது? சும்மா அதாவது விந்து துளியாக 40 நாள் இருந்தாங்க இப்படி சொல்லிட்டு போகிறதா? பொய்யை விட்டு நீங்கள் பொய்யான வார்த்தையை சொல்லி அதை இருக்கிற மாதிரி காட்டுறதா? அடுத்து ஒரு அடிப்படை நாங்கள் பதிவு பண்ணிக்கிறோம். கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் நம்புகிற மாதிரி நீங்கள் நம்ப மாட்டீங்க. அது நாங்கள் அந்த கத்தோலிக்க கிறிஸ்தவ நம்பிக்கை உங்களை நாங்கள் திணிக்க முடியாது. நாங்கள் எப்படி நம்புகிறோமோ, எங்களுடைய அடிப்படை எதுவோ, நாங்கள் எதை அடிப்படை ஏற்றிருக்கிறோமோ அதை வச்சு நீங்கள் வாதம் வைக்கணும். எங்களுடைய அடிப்படை நீங்கள் தெரிந்திருக்கிறா இல்லையா என்பதை நாங்கள் இப்போ நீங்கள் வைக்கக்கூடிய கேள்வியே தெரியுது. என்ன செய்றீங்க? உங்களுக்கு தோதுவாக ஏதாவது தப்பாக எழுதியிருப்பாங்களா இல்லையா, அதை கொண்டு பதிய வைக்கிறது. அவன் எங்கே எழுதி எழுதுனா, எப்படி எழுதுனா, அவன் எழுதிய சரியா என்றெல்லாம் ஆய்வு செய்வதே கிடையாது. அடுத்து நாம் பார்க்குறோம், கல்விமான்களுக்கு விளங்காதுன்னு குர்ஆனில் இருக்குதான். எங்கே இருக்குது குர்ஆனில்? குர்ஆன் தெளிவாக சொல்லி காட்டுகிறது. இதை அறிவு ஞானம் உடைய நீ எந்த வசனத்தை படித்தீர்களோ அந்த வசனம் தான் சொல்கிறது 3:7. இதை கல்விமான்கள் விளங்க முடியும். எவங்களுடைய உள்ளத்தில் நோய் இருக்குதோ அவங்க தான் என்ன செய்வார்கள், இரு பொருள் தரக்கூடிய வசனங்களுக்கு தவறான பொருளை கற்பித்து குர்ஆனை தவறாக சித்தரிப்பார்கள். குர்ஆன் சொல்லி காட்டுது. உள்ளத்தில் நோய் உள்ளவங்க என்ன செய்வாங்க, குர்ஆனை தவறாக சித்தரிப்பார்கள். நியாயமான கண்ணோட்டத்தோட விளங்கவே நோக்கத்தோடு படிக்கக்கூடியவர்கள் கல்விமான்களுக்கு அது விளங்க